சிஎஸ்கே உடைய சிங்கம், சவுத் ஆப்பிரிக்காவினுடைய சரவடி, இப்படியெல்லாம் பாராட்டினா கூட போதாது டெவார்ட் பிரேவிஸ்க்காக. இந்த பிரேவிஸ் மட்டுமே சவுத் ஆப்பிரிக்காவில் கடைசி வரை போராடி 125 ரன்களை பெற்றார். 56 பந்துகள்ல 12 4 8 6 அடிச்சிருந்தாரு. முதல் 50 அடிக்கும் பொழுது 25 பந்துகளை எடுத்துக்கொண்டார். அடுத்த 50 அடிக்கிறதுக்குள்ள 16 பால் மட்டும் தான் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா 41 பாலுக்கு 100 அடிச்சிட்டாரு. அதுல 9 4 அடிச்சு 5 6 அடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி அதிரடி காட்டினார். அதுவும் இல்லாம எப்படிப்பட்ட ஓவர்கள், ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே ஜாம்பவான்கள். ஆனா பிரேவிஸ்கோ 22 வயசு மட்டும் தான் ஆகுது. இந்த 41 பாலுக்கு 100 அடிச்சது மூலமா சவுத் ஆப்பிரிக்காவில் இளம் வீரரா சதம் அடிச்ச ஒரு பிளேயர் யாருன்னு கேட்டீங்கன்னா டெவால்ட் பிரேவிஸ் தான். ஆனா அவர் அடித்து கிழித்து தொங்க விட்ட ஜாம்பவான்கள் யார் தெரியுமா? ஹேசில்வுட், ஆடம் ஜாம்பா, மேக்ஸ்வெல், அதுக்கப்புறமா அவார்ஷியஸ். இந்த மாதிரியான ஒரு ஆஸ்திரேலிய வீரர்கள், அதுவும் இவங்கெல்லாம் சைக்கோதனமா வீசக்கூடியவர்கள். பவுன்ஸ்ல ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹேசில்வுட். மேக்ஸ்வெல் தன்னுடைய ஸ்விங் மூலமா மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். ஜாம்பாவும் அதே நிலைமை தான். இப்படிப்பட்ட வீரர்களுக்கு நடுவுல 6 4 பொழந்து கட்டி அவங்களுக்கே வானவேடிக்கை காட்டி இருப்பாரு. எதிரணியே பாராட்டக்கூடிய நிலைமை தான். குட்டி ஏபிடின்னு சொல்லி சிஎஸ்கே ரசிகர்களால் அழைக்கப்பட்டாலும் இந்த இடத்துல தோனி வாயால ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. சிஎஸ்கே உடைய எதிர்காலம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா டெவால்ட் பிரேவிஸ் கிட்ட தான் இருக்கு. அந்த வகையில தான் இன்றைய ஆட்டத்துல 125 கடைசி வரைக்கும் நாட் அவுட்டா இருந்திருப்பாரு. ஆனா மற்ற வீரர்கள் யாராச்சும் அடிச்சாங்கன்னு பார்த்தா ஸ்டப்ஸ் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாரு. ஆனா எவ்வளவு பாலுக்கு எவ்வளவு அடிச்சிருக்காரு? 21 பாலுக்கு 31 ரன்கள் மட்டும் அடித்து, ஆனா இந்த இரண்டு வீரர்களும் சேர்ந்து, அதாவது பிரேவிஸும் ஸ்டப்ஸும் சேர்ந்து 126 ரன் பார்ட்னர்ஷிப்ல அடிச்சிருப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி யார் தான் அடிச்சது? 57க்கெல்லாம் 3 விக்கெட் விழுந்தாச்சு. ரிக்கல்டன் தன்னுடைய டெவாஷியஸ் ஓவர்ல என்ன பண்ணாரு? ஒரு கேட்ச் கொடுத்து 14 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டே இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் பிரிட்டேரியஸ் 4.1 பால், அதாவது மேக்ஸ்வெல் ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு கேட்சை கொடுத்திருப்பாரு. அந்த நேரத்துல ஜாம்பா மிஸ் பண்ணிருப்பாரு. சரிடா, இந்த ஓவர்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஓவர்ல கொஞ்சம் பொறுமையா ஆடாம இந்த பவர் பிளே ஓவர்ல எப்படியாச்சும் ரன்னை குவிக்கணும்னு சொல்லிட்டு மார்க்ரமோ மிடான்ல அடிக்க அந்த கேட்சை ஈஸியா புடிச்சு போட்டு, அதாவது மேக்ஸ்வெல் ஓவர்லயே அந்த விக்கெட்டும் விழுந்திருக்கும். அதாவது ஒரு கேட்ச் டிராப் ஆகி இன்னொரு கேட்சும் பிடிச்சிருப்பாங்க. இப்படி மார்க்ரமோ 18 ரன்ல அவுட். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரிட்டேரியஸ் இவர் ஒரு 10 ரன்ல ஸ்டம்பீட் ஆயிருப்பாரு மேக்ஸ்வெல் ஓவர்லயே திரும்ப. சோ இப்படி 57 ரன்னுக்கு 3 விக்கெட் விழுந்தாச்சு. இதுக்கு மேல யார் யார் விளையாடுறாங்க? 22 வயசா இருக்கக்கூடிய டெவால்ட் பிரேவிஸும் இன்னொரு பக்கம் ஸ்டாப்ஸும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பை கட்டமைக்கிறாங்க. இதன் மூலமா ரன்கள் எங்கேயோ போகுது. அதாவது கிட்டத்தட்ட 218 ரன்கள் குவிக்கிறாங்க. இந்த 218 ரன்ல பர்டிகுலரா டெவால்ட் பிரேவிஸ் மட்டும் 125 ரன், ஸ்டப்ஸ் ஒரு 31 ரன் 21 பாலுக்கு அடிச்சிருப்பாரு. இப்படி என்னதான் ஸ்டப்ஸ் அவர்கள் ஒரு பக்கம் 31 ரன் அடிச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் இந்த 126 பார்ட்னர்ஷிப்ல அவரோட ரன் வெறும் 31. ஆகையினால 90 ரன்களுக்கு மேலாக யாரு? டெவால்ட் பிரேவிஸ் மட்டுமே அடிச்சிருப்பாரு. மொத்தமா 20 ஓவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா 218க்கு 7 விக்கெட்டை இழந்திருக்கும். 219 அடிச்சா வெற்றி. அதுக்கு முன்னாடி யார் யார் ஓவர்ல எவ்வளவு ரன் போயிருக்குதுன்னு பார்க்கணும்ல. இதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை இவ்வளவு ரன் கொடுத்திருக்காங்களா? கிட்டத்தட்ட ஹேசில்வுட் 4 ஓவர் போட்டு 46 ரன் கொடுத்திருப்பாரு. இந்த பக்கமா ஜாம்பா 4 ஓவர் போட்டு 56 ரன் கொடுத்திருப்பாரு. மேக்ஸ்வெல் 4 ஓவர் போட்டு 44 ரன் கொடுத்திருப்பாரு. அவாஷியஸ் மட்டும் தாங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னா 4 ஓவருக்கு 24 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல் ஜாம்பா மட்டும் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. தலா 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. மற்ற வீரர்கள் எல்லாமே 1 விக்கெட் தான் எடுத்திருப்பாங்க. இப்படி பார்க்கும்பொழுது இப்போ எவ்வளவு அடிக்கணும்? 219 அடிக்கணும். ஆனா ஆஸ்திரேலியாவினுடைய தரம் வாய்ந்த பேட்ஸ்மேன்கள் உள்ள இருக்கிறாங்க. டிராவிஸ் ஹெட் இருக்கிறாரு, மார்ஷ் இருக்கிறாரு, டிம் டேவிட் பத்தி நம்ம சொல்லியே ஆகணுங்க. முதல் மேட்ச்லயும் அவர் தான் அடிச்ச ரன் மட்டும் தான் ஆஸ்திரேலியாவை காப்பாத்துச்சு. இந்த மேட்ச்ல 23 பாலுக்கு 50 அடிச்சிருப்பாரு. மனுஷன் ஏதோ பாலை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. அந்த பாலை வளைஞ்சு நெளிஞ்சு ஹைட்டா இருக்கிறதுக்கு அதுவும் தூக்கி அடிக்க உடனே பால் எங்க போகுதுன்னே தெரியல. எப்படி டெவால்ட் பிரேவிஸ் அவர்கள் தலை கீழே தொங்க போட்டு அவர் பாட்டு 6 அடிச்சுட்டு மேல பார்க்காம இருந்தாரோ, டிம் டேவிட் அவர்கள் ஒரு பக்கம் தலை நிமிந்துகிட்டே எல்லா 6ஐயும் அடிச்சாரு. எல்லா ஓவரையும் பொழந்து கட்டுறாரு. முக்கியமா வப்பாக்கா ஓவர்ல 57 ரன் போச்சு. ஆனா 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. இதன் மூலமாக 165க்கெல்லாம் இந்த இடத்துல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 157க்கு 7 விக்கெட் தான் இருந்தது. ஆனா 165க்கு வந்த உடனே 3 விக்கெட்டை இழந்து மொத்தம் ஆல் அவுட் ஆகி 53 ரன் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா தோல்வி அடைஞ்சிருக்கு. தொடக்கத்துல மார்க்ரம் ஓவர்லயே டிராவிஸ் ஹெட் அவர்கள் 8 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி கிரீன் அவர்களும் 9 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இப்ப டேவிட் அவர்களும் மேக்ஸ்வெல் அவர்களும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு ஓரளவுக்கு ஒரு 40 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சிட்டு அதுக்கப்புறமா மேக்ஸ்வெல்லும் அவுட் ஆயிட்டு இருப்பாரு.
டேவிட்டும் அவுட் ஆயிட்டு இருப்பாரு. இப்படி எல்லாருமே அடுத்தடுத்து அந்த விக்கெட்டுகள்லாம் விழுந்து போக என்ன பண்றதுனே தெரியாம 218 கூட நெருங்க முடியாம 165க்குலாம் ஆல் அவுட் ஆகி ஆஸ்திரேலியா ரொம்ப கேவலமாக தோல்வியுற்றிருக்கும். இதுல இறுதி வரைக்கும் போராடினது யாருன்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் கேரி மட்டும் தன்னால முயன்ற வரைக்கும் போராடி இருப்பாரு. இதுக்கு மேல என்ன பாராட்டக்கூடியவர் பிரேவிஸ் மட்டும்தான். சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். 2026ல ஐபிஎல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு T20ல கலக்குன்னு கலக்கியவர் நம்முடைய அணிக்கு வராருன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தானே இருக்கும். இங்கவே 56 பாலுக்கு 125னா அந்த இடத்துல வந்த உடனே சிஎஸ்கேல இந்த மாதிரி அடிச்சா அவருடைய ஆட்டம் எப்படி இருக்கும், சிஎஸ்கேவினுடைய அந்த பலம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு கணிப்புல எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம முக்கியமா பார்க்க வேண்டியது இது சவுத் ஆப்பிரிக்கா போட்டி. சவுத் ஆப்பிரிக்காவிற்கு மிகப்பெரிய ஒரு ஜாம்புவான் கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா மிகப்பெரிய ஜாம்புவான்கள் போடும் போது கூட எந்த ஒரு பயமும் இல்லாம, துளி பயம் கூட இல்லாம 3 விக்கெட் விழுந்துருச்சு. இந்த நேரத்துல நாம எப்படி ஆடுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்காம அந்த நேரத்துல துணிச்சலா அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. செதற விட்டாரு எல்லா பாலையும். அங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் உள்ள அத்தனை ரசிகர்களும், அது சவுத் ஆப்பிரிக்கா ரசிகர்களா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா ரசிகர்களா இருக்கட்டும், அவங்க 2 பேருக்குமே ஒரே கொண்டாட்டமா போச்சு. என்னடா இவன் இப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டா, ஒரு சவுத் ஆப்பிரிக்கா வீரன் கூட பார்க்காம இவன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடிக்கிறான்றது கூட தெரியாம ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா ரசிகர்களே ரசிக்கும்படியானதான் அவருடைய ஆட்டம் முழுக்க இருந்தது. அந்த வகையில டெவார்ட் பிரேவிஸினுடைய ஆட்டம் குட்டி ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி இருந்துச்சான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.